குட்டா சாப்பிட்டாச்சா? யம்மியா இருந்தது போலவே. அவனுக்கு வந்து இன்னைக்கு சிக்கனுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து சிக்கன், கேரட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் இந்த மாதிரி வேக வச்சுருவேன். கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து நமக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி இது வந்து ஃப்ரீசரில் வைக்கிற அந்த ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேங்க. இது வந்து சிலிக்கானில் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. சும்மா உங்கள்கிட்ட இருக்குன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் யூஸ் பண்ணணுங்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன் தனியாக செப்பரேட்டாக வாங்கி. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன். குட்டம்மா சிக்கன் டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா? நாக்கு நக்கி காட்டுறேன். உனக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்களா? அது இப்போ இல்லை, உனக்கு வந்து உள்ளே வச்சுன்னு வச்சுக்கோ, சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். ரெடியாக உட்காந்துட்ருக்கேன் பாப்பா, ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு. உனக்கு இப்போ தானே சாமி சாப்பிட்ட நீ, உனக்கு தான் தண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மா உடனே அடுத்தும் வேணுங்கிறான். சிக்கன் இருந்தால் போதும் குட்டனுக்கு. சிக்கன் குட்டன் வாங்க குட்டா. சரி சரி. ஏய் குட்டா, உனக்கு தானே அது, உனக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ இல்லை, இப்போ தான் நீ சாப்பிட்ட. இப்போ விளையாடலாமா? நம்ம மிக்கி பொம்மை வச்சு விளையாடலாமா? மிக்கி பொம்மை வச்சு விளையாடலாமா? வரமாட்டேங்கிறா, இது காமி சொல்லுவேன். சிக்கன் ஸ்மெல் அடிக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ஊற்றிடுவேங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவேன். ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். இது வந்து வித்தின் 4 hours அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்யூப்ஸ் மாதிரி ஆகிடும். இது வந்து சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸு. இது எதுக்கு அப்படின்னா இவன் வந்து தண்ணியோடு இப்போ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் வந்து ஆகிடும். ஸோ அவன் வந்து சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான் அண்ட் அழுக்காயிடுவான். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணி நம்ம ஊற்றாமையும் வேக வைக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணியை வந்து நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து நீங்கள் டெய்லியும் ஃபுட்டில் இப்போ நீங்கள் சிக்கன் போடல அப்படின்னா கூட வெறும் எக் ரைஸ் தான் அப்படின்னா இதை எடுத்து அந்த சூடான ரைஸில் போட்டிங்க அப்படின்னாலே நல்லா வந்து அது பாயில் ஆகிடும். இல்லை எனக்காக ஒரு நாள் சூப் கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னா கூட நீங்கள் அதை போட்டுட்டு ஹாட் வாட்டர் மேலே ஊற்றுனீங்கன்னா கரைஞ்சிரும். அண்ட் அதை வந்து சிக்கன் ஸ்மெல் வருது, கேரட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தோட ஸ்டாக்கும் இருக்கிறனால அவனும் விரும்பி சாப்பிட்டுக்குவான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வேக வச்சது வந்து ஜஸ்ட்டு தண்ணி, சிக்கன், மின்ஸ்டு சிக்கன், போன்லெஸ் மின்ஸ்டு சிக்கன், கேரட் அண்ட் பீன்ஸ் வேணும்னா நான் வந்து ஒரு 4-5 பீன்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், ரெட் பம்ப்கின் போடலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு சிக்கன் வந்து அதிகமாக இருக்கணும் அண்ட் வேக வச்சு 3 whistles விட்டு நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடும். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ, பை பை. குட்டனுக்கு இருந்தோம். டாட்டா குட்டா. ஏ வாங்க குட்டா. பாய் சொல்லு சப்ஸ்கிரைபர்ஸ். பாய் சப்ஸ்கிரைபர்ஸ் பாய் சொல்லுடா. இது வந்து உனக்கு வேக வச்சு இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் டெய்லி தர வேண்டாம் குட்டா. ஓகே.